கோழி வாங்கிருக்காங்க. சிறுவாடு கோழியா? சிறுவாடு கோழியா? ஆமா. அதுக்குள்ள உடனே முடி இருக்கிற இடமெல்லாம் தெரியுமாட்டான். ஆவி பறக்க 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 பாடா. பார்த்தீங்களா இப்படி கம கமன்னு கொதிக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்? நாட்டுக்கு கோழி குழம்பு. நாட்டுக்கு கோழி குழம்பு. இது எத்தனை வாட்டி தான் சொல்லு. உப்பு வந்துட்டு எவ்வளோ ரேட்டு? ரேட்ல சொல்ல வேண்டாம். இந்த கோழி தான் நீ கட்டி சமைக்க போறோம். என்ன வேலை பேசுறாங்க? இந்த கோழிக்கு பேர் என்னதுரா? என்ன இருக்கா? சிறுவாடு கோழியா? சிறுவாடு கோழியா? ஆமா. கிலோ 600 ரூபாய். கிலோ 600 ரூபாவா? ஏ வரது 1/4 கிலோ தான் வருது. அது கோழி அப்படியே டேஸ்ட் அதிகமாக இருக்கு. நல்லா இருக்கியா? கோழி வந்து கிளீன் பண்ண தெரியாது, அதனால கடையில் விட்டு கிளீன் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி நிக்குது பாரு வேறப்பா. ஏன்னா பாம்பு பாட்டு எடுத்து நிக்கல. அது கூட முட்டை ஃப்ரீ. ஒரு கோழி வாங்கினா ஒரு முட்டை ஃப்ரீ. சேக போறேன். 4 கடையில் கேட்டு ஒரு கடையில் ஓகே ஆயிடுச்சு. அண்ணங்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு 1/2 வெயிட் பண்ணுங்க. வெட்டி கொடுத்துறேன்னு சொல்லுவேன். ஓகே. ஒரு சும்மா கொஞ்சம் சின்னதாக பிடிச்சி கம்பெனியாக இப்போ மேலே வளர்த்தோம். அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் கடை இப்போ தான் வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. ஓஹோ. இந்த பாருங்க கோழி அந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்காக தண்ணி காய வச்சுருக்காரு. அப்படியே இதில் முக்கி எடுத்துட வேண்டியது தான். முடியை மொத்தம் இதில் முக்கி எடுத்தோம்னா தனித்தனியாக வந்துடும். இப்போ இது ப்ராசஸ் எப்படின்னா, இப்போ சுடுதண்ணில் போட்டு மிஷினில் போட்டு எடுத்துருவோங்க. ஓகே. மிஷினில் போட்டு எடுத்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணி கழிக்கணும். இப்படி அவுட்டரில் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு வியாபாரம் ஆகுதானே? வியாபாரம் ஆகுதுங்க. அவுட்டர் தான் வியாபாரமே ஆகுதுங்க. நெய்யில் வச்சுன்னா போட்டி கடை இருக்கும். ஆமாம், அங்கே நிறைய பேர் கூட்டம் இருக்குது. இங்கே கூட்டமே இல்லை. நல்லா இருக்கீங்கண்ணே. ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சுண்ணே. இது தீக்க வேண்டியதெல்லாம் இல்லைண்ணே. எதுங்க இது தீல வாட்டணும் அப்படின்னா இல்லை. வாட்டுவோம். நாட்டு கோழி வாட்டுவோம். மற்றது பிராய்லர் கோழி எதுவும் வாட்ட மாட்டேங்க. அவ்வளோதான் விஷயங்க. ஓகே. எல்லாமே வாட்டுவாங்க பெங்களூர் சைடில். அங்கே வந்து நம்மளுக்கு வாட்டி தான் கொடுக்க சொல்லுவாங்க. இங்கே வாட்ட சொல்ல மாட்டாங்க. முடி அதிகமாக இருக்குது அந்த நுங்கு. இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி நிறைய பேர் 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி வச்சு பருத்து. ஓகே. 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டு லட்சம் தருங்க. அது போட்டுருங்க. மீதி இன்னும் வேக்காடு இருக்கும். தோல் பிஞ்சிட்டு வந்துருங்க. வேக்காடு அளவாக விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா நீட்டாக வந்துடும். லைட்டாக வந்து கையில் சீக்கிரம் மாதிரி வரும். அவ்வளோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முடி சரியாக போகாமல் இருக்கும். நம்ம என்ன மஞ்சத்தூள் தடவி தீயில பார்த்தோம்னா இருக்கிற முடியெல்லாம் இதாகி போயிருங்க. பயிராயிரும். மஞ்சத்தூள் அப்போதான் வந்து அதுக்குள்ள உடனே முடி இருக்கிற இடமெல்லாம் தெரியுமிட்டான். உங்களுக்கு செட்டு செலவு வந்து நாம் போட்டது. என்னைக்கு வேண்டாம்னு சொல்றாங்களோ அன்னைக்கு நம்ம கழட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. இது நிலம் வேற ஆளுக்கு. ஆனால் இந்த தகர சீட்டு போட்டதுலன்னா அண்ணன்து. ஆனால் இதுக்கே வாடகை 2000. ஆமாம். இந்த தகரம்லாம் அண்ணன் போட்டது. இந்த நாட்டுக்கோழி வாட்டினீங்கன்னா தான் முடியெல்லாம் போகும். ஸ்கின் வந்து ஒட்டி இருக்கும். அது வாட்டிட்டோம்னா நல்லா எல்லா சைடும் திருப்பி வாட்டும். இது மஞ்சள் இருக்கிற தடவைனா முடியும் தெரியும். அந்த கருப்பு அடிச்ச மாதிரி கறியாக இது பண்ணால் கருப்பு அடிச்ச மாதிரி தெரியும். வேஸ்டேஜ் ஆகிடும். குழந்தைங்களாம் சாப்பிட்றப்ப கருப்பாக இருக்குது எனக்கு வேண்டாம். கருங்கோழி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஓகேண்ணா. அதுன்னு நினச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. என்ன கருப்பாக இருக்குது
மஞ்சள்னா நம்ம எப்படி இருந்தாலும் மஞ்சள் குழம்பு போவோம். ஆமாம். வைட்டமின் சத்து எல்லாமே இருக்குல்லங்க உங்களுக்கு. ம். மஞ்சள் கரையிட்டோம்னா இந்த நோய் நொடிக்கு எல்லாமே மஞ்சள் தான் மெயின் காரணங்க. முட்டை எத்தனை இருக்கு பாரு. ஏன்னா இப்போ 4 முட்டை இருக்கு. 2 நாள் 3 நாள் போச்சுன்னா முட்டை வளர்ந்து செஞ்சு போட்டுங்க. பரவாயில்ல போதும்ண்ணே. நான் தான் கொடுக்கலாமா இதுக்கு கொடுத்தேன்னா கொடுக்கலாம். எனக்கு தெரியாது. 1 கிலோக்கு மேலே தான் வந்துச்சு. கலையில பார்த்தீங்கன்னா 3 கிலோ சரி வாங்கியாச்சா? கடையில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறது 800 ரூபா கொடுக்கணும். கிலோ வந்து 800 ரூபா. உங்களுக்கு 400 ரூபா ஒன்றும் மோசம். வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா? போ கறி கழுவ போ. இதுல நானே ரெகுலரா மீன் எடுத்து போட்டுக்கிற மாதிரி நாட்டுக்களி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு அது கூட சொல்ல தெரியல. போ ஒரே வாட்டி. ஆமாம் எல்லாம் மட்டும் போட்டு ஒரே வாட்டி அழி போதும். அவ்வளோதான். மிளகு, ஜீரகம், சோம்பு, நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்து. இஞ்சி பூண்டு எங்கே இஞ்சி பூண்டு அது இப்போ என்ன பண்ண போகிற? கறி நாட்டுக்கோழின்றதுக்காக கொஞ்சம் வேவாதில்ல, அதனால குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இதில் என்ன போட்டிருக்குனாக்கா ஒரு பிரியாணி இலை, சின்னதாக பட்டை, 2 கிராம்பு, வாசனைக்கு நல்லா இருக்க வெந்தாக்கா அதுக்கு தான் போடுறேன். ஓகே போடு போடு போடு. தண்ணி வந்து இது முங்குற அளவுக்கு போதும். ரொம்ப கம்மியாக வச்சுட்டுன்னு வச்சுக்கேன் கறி தீஞ்சிரும். அப்புறம் கோவிந்தா கோவிந்தா தான். ஆயில் சேர்த்துக்கிறியா? ஃபஸ்ட்டு காயம் சேர்த்துக்கலாம். ஓகே. ஐயோ தெரிக்குமான்னு பயமா இருக்கு. தெரிக்காது தெரிக்காது. போடு போடு. மஸ்ட் கேமரா காஜி 20 பாயிண்ட் வந்து வரமிளகாவா? நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் வதங்க கூட ஒன்னே போடாது. பெருசாக போட்டு அரைக்கலாமா? அம்மியில் தானே அரைக்க போகிறேன். அம்மியில் தான் இருக்கிற கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, அரிசி போட்டு நம்மளால ஆட்டணும். அதெல்லாம் கொஞ்சம் நசுக்கணும். நெக்ஸ்ட்டு இது என்னென்ன இது? சோம்பு, சீரகம், மிளகு, தனியா. ஓகே. ஓகே நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்னன்னா கசகசா போட்டு. நெக்ஸ்ட்டு கசகசா தூள். தூள் இல்லை, கசகசா. இப்போ எதில் அறிவு அம்மி. ஓகே மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆட்டுக்கல்ல போய் ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே சரிங்க. மசாலா ரெடி ஆகிட்டு வரட்டும். நம்ம ஆட்டுக்கல்ல கொஞ்சம் கழுவுவோம். ஆட்டுக்கல்ல கழுவுனா தான் வேலைக்கு ஆகும். கழுவு ஏன்
தள்ளு 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 தள்ளு. ஒரு உரலத்துக்கு கூட சத்து இல்லை. அடியில் வண்டெல்லாம் இருக்கும்ல, அதுதான் க்ளீன் பண்ணுறாப்புல. அதுதான் வெயில் கொளுத்துது. போதும், நீ அதை விட மாட்டேங்கிற. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தூள் எனக்கு வேணா நீ போட்டு உட்காந்துக்கிற. வீடியோ நான் தானே எடுக்கிறேன். வீடியோ எடுத்தா யார் கல்லில் ஆட்டுருக்கு? நீயே நானா? சரி சரி, இப்போ மசாலா எடுத்துங்க. அப்போ ஓடு 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 ஓடு. யாருமே நல்லா தூள் போட்டு உட்காந்துங்கிற. சரி போ, எத்தனை வா சீக்கிரம். நான் சோகாம ஆட்டுவோமா? ஓகே, போடு 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 போடு. தனியா வாசனை தான். ஆட்டுவோமா? எப்படி அடி தக்க 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 மின்னுது பார்த்தியா? தனியா வாசனை தான் அதிகமாக வருது. நல்லா இருக்குமான்னு தெரியல. நீங்க எவ்வளவுதான் மாங்கன்னு மனக்கிட்டு செஞ்சு பாருங்க, ஏதாவது அதில் ஒரு குத்தம் சொல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. செய்யறவங்களுக்கு தெரியாது அதோட அருமை. சரி மாற்றி சொல்ல. போது விடு போது விடு. வெற்றிகரமாக முதல் விசில் வந்துடுச்சு. இன்னும் 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. புடிச்சனை பிடிச்சி ஓரளவு பிடிச்சி ஆட்டோ சொல்லி இதை கொண்டாச்சு. நான் எப்படி ஆட்டுவையா வீடியோ எடுத்துக்கிறியா? என்ன கட் பண்ணி போதும். இது வந்திருக்கோம் நினைக்கிறேன். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, நம்புவோம் வந்திருக்கோம். கறி வேகத்தை நல்லா கம கம்மன்னு வாசனை வருது தெரியும். ஓகே, அம்மியில் அரைச்ச ரெடி. இப்போ அடுத்து கறியை திறந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த மாரி நாட்டுக்கோழி குழம்பு வந்து அம்மியில் அரைச்சி இதுமாரி வச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு பொருளுமே அம்மியில் சட்னி அரைக்கிறதோ அந்த மாதிரி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மசாலா அரைக்கணும்னா அது வந்து அம்மியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க, அதுவே தனி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அது தண்ணி அதிகமாக ஊற்றால, இதில் இருக்க தண்ணி கறிக்கு ஊற்றிக்கிறேன். குழம்பு ஊற்றிக்கிறியா? போதும் போதும், எண்ணெய் அதிகமாக ஊற்றாத, கொலஸ்ட்ரால் வரும். பிடிக்கும் அவ்வளோதான். அந்த கறி வேக வச்ச வாசனை அப்படியே மூக்கிட்டே தர கம்ம கம்மன்னு தரன உடனே. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு போடு 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 போடு. தீ இது பாரு, தீ சிம்மில் வை சிம்மில் வை சிம்மில் வை. ஏற்றெல்லாம் ஜியோவா? ஐயோயோ, கொண்டாட்டி வைக்கிற கோயம் பார்த்தா நல்லா இருக்குமா இல்லையான்னு எனக்கு பயமா இருக்கு. நான் ஓப்பனா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நான் ஓப்பனா சொல்லுவேன் நல்லா இல்லை. அப்போ உடனே நல்லா செய்யணும்னு ஒத்துக்க மாட்டேன். உண்மையை சொன்னா கூட எனக்கு எப்படி தெரியுமா, நான் அப்படிதான் செய்வேன். நான் நல்லா செய்வேன், பிரமாதமாக செய்வேன். எனக்கு எப்படி தெரியுமா அப்படிதான் செய்வேன். கறியை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க, தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம வைக்கிறது தண்ணி குழம்புறதுனால கறியை தண்ணியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலாவில் கறியை போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த கறியில் இருக்கிற வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், அந்த மசாலா கொதி வந்து கிண்டாமல் அப்படியே விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் லேசாக மிதங்கி வரும். அந்த டைமில் நீங்கள் கிண்ணா போதும். லைட்டாக கிண்டுமா, கரண்டியில் அடி பிடிச்சிக்க போகுது பார்த்தீங்களா? அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல. கறி அவ்வளோதான், எல்லாமே எடுத்தாச்சா? மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் மசாலாவில் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து மசாலாவில் சேர்த்துக்குவோம். ஓகே, என்னென்ன மசாலா போடுற சொல்லு? கரம் மசாலா. கரம் மசாலா. அடுத்து காரத்துக்கு காஷ்மீர் மிளகாத்தூள். ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி? எவ்வளோ? வீட்டிலேயே அரைச்சிது மிளகாய், வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுதா. இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். கொட்டு 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 கொட்டு. நிறைய மசாலா எண்ணெய் மிதக்க நம்ம அரைச்ச அந்த என்னது ஜீரகம் சோம்பு தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி போட்டோம்ல, அப்படியே கம கமன்னு இருக்குது. இப்போ ஈரல் தனியாக உடஞ்சே போயிடுச்சு. இந்த கம்மியாக அந்த பேர் அது
கிண்டும் போதே அது உடையுது. அப்படின்னா இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துங்க. நீ எடுக்காதுமா. இது எடுக்கிறப்பவே உடையுது. மூண்டு போகிறேன் மாதிரி அடி குடிச்சிடலாம். இரு வர தண்ணி தானே, வேக வச்ச தண்ணி தானே. ஊற்று 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 ஊற்று. இது சூப் என்ன தெரியுமாண்ணா, இதுலேயே மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். வாடா நம்ம எடுத்த அதில் இந்த மொத்த தண்ணியுமே ஊற்றியாச்சு. இப்போ பார்க்க தண்ணி குழம்பு மாரி இருக்குங்களா? இது நல்லா சுண்டணும் இல்லையா? நல்லா சுண்டி வந்தால் தான் அது டேஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப சுண்ட விட மாட்டேன் தான், ஏன்னா குழம்பு குழம்பு கொதிச்ச உடனே வந்து பார்ப்போம். ஓகே பாய். சீக்கிரம் தர 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 அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்குது. பறக்க 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 பாடா. பார்த்தீங்களா இப்படி கம கமன்னு கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. பார்த்தீங்களா கறி எடு, மசாலா ஒட்டி இருக்கா இல்லை கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பண்ணலாம், எப்படி இருக்கு உப்பு காரம்? சூப்பராக இருக்குது. நான் ஒன்று நினச்சி செஞ்சா, நான் இன்ன வரைக்கும் நான் பிறந்திருந்தே எனக்கு சிக்கன் குழம்பு இந்தமாரி நாட்டுக்கோழி குழம்புன்னு வச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். ஆனால் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா டேஸ்ட்டு பார்த்துக்கே இப்படி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே குழம்பு சுண்டட்டும். விளங்கின மாதிரி தான். அப்படி கொத்தா போறியா கிளி கிளி போற, அடித்தண்டு போடாத, லேசா தூவு. அப்படிதான், வெரி குட். அப்படியே கப்புடு மூடு ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம். ஓகே குழம்பு ரெடி. இன்னும் 15 நிமிஷம் புரிஞ்சுன்னா போதும், நம்ம கீழே இறக்கிடலாம். சாப்பிட்றப்ப வெயிட் பண்ணலாம். ஓகே பாய். டடன் 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 டடன். பார்த்தீங்களா அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்குது. பார்த்தீங்களா அப்படியே. ஆனால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஊற்று 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 ஊற்று. லெக் பீஸ் எனக்கு. சரி சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லு பார்ப்போம். கையில் எடு, கறி போட்டு காமி. எப்படி ஓகேவா? அது ரொம்ப மிதக்கு மிதக்கு காமி. உண்மை சொல்லணும். டேஸ்ட்டாக இருக்குன்னா இல்லை, இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. சவுண்டாக சொல்லு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்ல, நானே பொய்யா சொல்ல போகிறேன். இவங்க சொல்கிறத நம்ம நம்பக்கூடாது, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். தெரியுதா? குழம்பு மேலாப்ப எடுத்து அப்படியே மிதக்க 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 அந்த அரிசம் இல்லை, அந்த அரிசி தான் அதில் இருக்கு. ஈரல் பாருங்க, மாவு மீறி ஆச்சு ஈரல். பார்த்தீங்களா எப்படி பஞ்சு மாதிரி. சாப்பிட்டு பார்ப்போம். அதே பைக் அடிப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட்டாக. ஆனால் காரம் சூப்பராக இருக்குப்பா. காரம் எப்படி சொல்ல, தண்ணி குழம்பு இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சா அந்த இது சப்பாத்தி அந்த மாரி சாப்பிடலாம். இது வந்து தோசை இட்லி எதுக்காக சூப்பராக இருக்கும். பாருங்க அடி பஞ்சு மாதிரி நாட்டுக்கோழி கறி. இந்த பஞ்சு மாதிரி இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஈரலோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போமா? இந்த ஈரல் இந்த கறியோட நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு சொல்லுது அந்த மசாலா. சூப்பர். ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். உண்மையிலே குழம்பு நல்லா தான் இருக்குது.
இதே மாதிரி இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவும் வந்தால் நாங்கள் படிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். ஓகே பாய். இதோட வீடியோ முடிஞ்சு. சாப்பாடு உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய். பாய்.